ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது நம்ம சேனல் பென் குயின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மட்டன் பிரியாணி குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 கப் அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கீ ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதோடவே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய் மட்டுமே யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீ மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி, திராட்சை இது எல்லாமே அழகாக எண்ணெயில் வதங்கி வர்ற அதோட வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே வதங்கின உடனே அதில் நான் பல்லாரி ஆட் பண்ண போகிறேன். நான் 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பல்லாரியை ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப்பில் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் 3 பல்லாரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போது 1/2 kg பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் ஒரு பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் 400 கிராம் ரைஸுக்கு இன்றைக்கி 3 பல்லாரி எடுத்திருக்கேன். சைடில் அப்படியே எக் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நம்ம பிரியாணி வைக்கும்போதே அந்த சைடு முட்டை வெந்துடும். நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3மே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். எண்ணெயில் அந்த கீ ஸ்மெல் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அது கூட வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 3 ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த 3 மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் வேக வச்சு வச்சுருந்த மட்டனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். மசாலா எல்லா இதுலேயுமே மிக்ஸ் ஆகும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா 2மே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கிண்டி விடணும். ஊற வச்சுருந்த 2 கப் அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா இதையும் சேர்த்து கிண்டி விட போகிறேன். மசாலா, அரிசி எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் குக்கரை இருக்கட்டும். சரியா? 2 விசில் வச்சா போதும். இங்கே நம்ம ரைத்தாக்கு ரெடி பண்ணலாம். பல்லாரி, கொத்தமல்லி, மிளகாய், தயிர், அப்புறம் நான் இன்றைக்கி கேரட் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட்டு, குக்கும்பர் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரைத்தாவும் ரெடி. அங்கே பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி. வணக்கம் மட்டன் பிரியாணி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.